என்ற வள்ளுவரின் குரலுக்கு ஏற்ப பள்ளியின் வளர்ச்சியிலும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திலும் பல சாதனைகளை படைத்து கொண்டிருக்கும் நமது பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியருமான அருட்சகோதரர் அலெக்சாண்டர் அவர்களுக்கும், ஆலமரத்தின் விழுது போல் அவருடன் இணைந்து செயலாற்றும் அருட்சகோதரர் ஆல்வின் ஜோஸ் அவர்களுக்கும், கல்வி என்னும் அறிவொளியை ஏற்றிடும் இருபால் ஆசிரியர்களுக்கும் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கும், கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இங்கு கூடியிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்களுடன் எக்ஸலண்ட் இன் எவ்ரி ஸ்டெப், அதாவது ஒவ்வொரு படியிலும் சிறந்தது என்ற தலைப்பில் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Excellence is not a skill, it is an attitude. சிறப்பு எனப்படும் எக்ஸலன்ஸ் என்பது பெரிய இலக்கை அடைவது மட்டுமல்ல. நாம் ஒரு சிறந்த செயலை செய்யும் போது ஒவ்வொரு படியிலும் மேற்கொள்ளும் சிறப்பை தான் அது குறிக்கிறது. ஒரு செயலை செய்யும் போது அதை சாதாரணமாக செய்யாமல் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதுதான் எக்ஸலன்ஸ். ஒரு செயலை செய்யும் போது முழு மனதுடன், முழு திறமையுடன், முழு பொறுப்புடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் அங்கு எக்ஸலன்ஸ் வெளிப்படும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இந்திய விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்ததற்கு காரணம் ஒவ்வொரு படியிலும் அவர் மேற்கொண்ட சிறப்புதான் காரணம். ஒரு ஊரில் குயவன் ஒருவன் இருந்தான். அவன் தினமும் மண் குடங்களை செய்வான். ஒரு நாள் அவனது மகன் குயவனிடம் வந்து, அப்பா, ஒரே மாதிரியான குடங்களை செய்வதற்கு இவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்களே, வேகமாக செய்து விற்கக்கூடாதா என்று கேட்கின்றான். அதற்கு அந்த குயவன் சொன்னான், மகனே, மண்குடம் செய்வதற்கு சில படிகள் இருக்கின்றன. வலுவானதாகவும் அழகாகவும் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும்படியாகவும் ஒரு குடம் அமைய வேண்டும் என்றால் அதற்கான படிகளை சிறப்புடன் மேற்கொள்ள வேண்டும். சிறிது கவனம் சிதறினாலும் அந்த பானை உடைந்துவிடும் என்று கூறுகின்றார். அந்த படிநிலைகளையும் கூறுகின்றார். சிறந்த மண்ணை தேர்வு செய்ய வேண்டும், அதை மிருதுவாக்க வேண்டும், சக்கரத்தில் வடிவமைக்க வேண்டும், உலர்த்த வேண்டும், அடுப்பில் சுட வேண்டும். இத்தனை படிகள் உள்ளன. இத்தனை படிகளையும் சிறப்பாக செய்தால்தான் அழகான குடம், வலுவான குடம் கிடைக்கும் என்கின்றார். சில நாட்கள் கழித்து மகனை அழைத்து, இந்த குடத்தை அடுத்த கிராமத்திற்கு சென்று விற்று வா மகனே என்கிறார். அவனும் அதை எடுத்து செல்கின்றான். கவனக்குறைவின் காரணமாக அந்த பானை உடைந்து விட்டது. மாணவர்களே, வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பது அல்ல. பல முயற்சிகள், கடின உழைப்பு இவை இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும். சிறப்பு என்னும் எக்ஸலன்ஸ் வெளிப்பட வேண்டும் என்றால் 4 நிலைகளை நீங்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். முதலாவது, தெளிவான நோக்கம். எந்த செயலை செய்கிறோமோ அதில் தெளிவான நோக்கம் வேண்டும். இரண்டாவது, அதற்கான தொடர் முயற்சி. செயலை செய்து முடிப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்க வேண்டும். மூன்றாவது, தன்னம்பிக்கை. இந்த செயலை என்னால் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உங்களில் இருக்க வேண்டும். நான்காவது, பெரிய செயல் மட்டுமல்ல, சிறிய செயலாக இருந்தாலும் அதில் சிறப்பு வேண்டும். இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம். ஒரு செயலை மிக சிறப்பாக செய்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய படிகள்: நேர்மை,
முயற்சி, செய்யும் செயலில் மிக சிறந்த செயல்பாடு, இவற்றை நீங்கள் மேற்கொண்டால் எந்த காரியமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆகவே சாதாரண செயலையும் ஒரு பொருட்டாக கருதாமல் மிக சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். சாதனை என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு படிநிலையும் சிறப்பாக அமைய வேண்டும். அவ்வாறு சிறப்பாக அமைந்தால் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்று கூறி எனக்கு இன்று பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். An exam is not a measure of your work, but reflection of your effort. Good morning, respected Reverend Brother Headmaster, beloved teachers, and all my dear friends. Good morning to you all. Today, we stand before you to speak on the topic that every student need to hear and understand clearly. The real enemy is not the exam paper in our hands, but the fear inside our minds. So let us now dive into this truth and break the fears surrounding exams. For most students, exams are associated with fear, pressure, and anxiety. The moment the word exam is mentioned, confidence slowly fades and self-doubt takes over. Many students begin to believe that exams are obstacles standing in the way of happiness and success. But we must first think deeply. Are exams truly our enemies, or are misunderstood challenges meant to shape us? That is an important question. If exams were truly enemies, they would not treat everyone equally. Every student receives the same question paper, the same duration, and the same opportunity to prove themselves. Exams do not discriminate. They simply evaluate preparations. In reality, fear surrounding exams is created by expectation, comparison, and pressure, not by the exam themselves. அதனால்தான் தேர்வுகளை எதிரிகளாக நினைப்பது தவறு. அவை நம்மை தண்டிக்க வருவதில்லை, நம்மை அளவிட மட்டுமே வருகின்றன. தேர்வுகள் நம் அறிவையும் முயற்சியும் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பு. அவற்றை சரியான மனநிலையுடன் அணுகினால் பயம் தன்னம்பிக்கையாக மாறும். Many students believe that failure in exam means failure in life. This belief silently breaks confidence and motivation. But an exam result is only a temporary outcome, not a permanent judgment. One paper cannot decide the worth of the students. What truly matters is an put in willingness to improve after a setup. Exactly. Failure is not a full stop. It is a comma which allows us to continue with better understanding. Exam teach lessons that textbook never can. Discipline, time management, patience and resilience. These qualities are essential not only for academic success but also for real life. Without exam, many of us would realize where we need to grow. தேர்வுகள் நம் பலவீனங்களை நமக்கே காட்டுகின்றன. அதன் மூலம் நம்மை மேம்படுத்தும் வழியையும் காட்டுகின்றன. இதுவே தேர்வுகளின் உண்மையான நோக்கம். An exam hall may appear silent. Inside every student's mind, there is a storm of emotion, fear of failure, hope for success, and determination to do well. That silence is not an emptiness. It is a space where courage is tested and confidence is built. Just as gold is purified only through fire and diamonds shine only under pressure, students, you grow very stronger only when they face challenges. Exams apply pressure not to break us, but to prepare us. Every exam faced with courage adds strength to our character and clarity to our goals. மாணவர்களே, தேர்வுகள் இல்லையெனில் வாழ்க்கையின் கோள்களை எதிர்கொள்ளும் பயிற்சி நமக்கு கிடையாது. Therefore, instead of learning exams, we must learn to respect them. Exams apply pressure not to break us, but to prepare us. When we change our perspective, exams transform from threats into opportunities. Dear brothers and sisters of 10th and 12th, don't fear of exams. Let us face exam with courage and a positive mindset. Let us remember that exams is not about scoring the highest mark, but about never giving up on ourselves, give our best and use our potential the most. Finally, exams are not enemies. They are stepping stones to success. Thanks to our respected Reverend Brother Headmaster for providing this fine opportunity to express our valuable thoughts on behalf of these assemblies. Thank you.